ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீர்த்த குடம் எடுத்து தீர்த்த விழா நடத்துகிறோம். அன்னைக்கு அம்மனுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்தம் எடுக்க போகிறோம். இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக கலந்துக்கலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே 10ஆம் தேதி 10/11/2025 திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடந்தல். ஏன்னா அன்றைக்கி அம்மனுக்கு தீர்த்தம் ஊற்றி கலசத்துக்கு தீர்த்தம் ஊற்றுறாங்க. இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். இந்த பிரகாரம் கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. அனைவரும் அம்மனர்கள் பெறணும்னு வேண்டிக்கிறேன். கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி எல்லா மக்களும் வந்துடுவாங்க. 10ஆம் தேதி கும்பாபிஷேகம் முடிஞ்சிடும். கண்டிப்பாக கணபதி பூஜை முத நாளே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த கும்பாபிஷேகம் யார் பண்ணுறாங்கன்னா நம்ம ஐயர் ஒருத்தர் அவர் தான் பண்ணுறாரு. அவர் ஈரோட்டில் இருக்கார். சோமாஸ்கந்தன் சொல்லிட்டு அவர் எனக்கு எதுவுமே வேணாமா அம்மனை உட்கார வச்சு முதல்ல பிரதிஷ்டை பண்ணி மக்களுக்கு அருள் பண்ணலான்னு சொன்னார். அவருக்கு மிக்க நன்றி. என்னுடைய சோஸ்திரங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது பம்பை உடுக்கையோட டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. மல்லூரில் இருக்க லட்சுமி அவங்க பேர். அவங்க உடுக்கைக்கு ஏற்றிருக்காங்க. பம்பைக்கு நம்ம கோயில் உரிமையாளர் மாதிரி அவர் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நம்மகிட்ட கோயிலுக்கு வந்துட்டுருக்காரு. முத்து அவர் பேர். அவர் இதில் இருக்கார். என்ன ஊர்னா நான் சொல்கிறேன், அந்த ஊரையும் சொல்கிறேன். அந்த முத்துங்கிறவர் தான் இந்த பம்பைக்கு ஏற்றிருக்காரு. இந்த மாதிரி மக்கள் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துருக்காங்க. இந்த கும்பாபிஷேகம்லாம் சிறப்பாக நடக்க போகுது. பத்திரிக்கையும் நான் போடுறேன். இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு அனைத்து மக்களும் வரணும். இந்த டேட்டை அறிவிச்சிருக்கேன். கண்டிப்பாக என் குருவோட அருளால் கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடத்தி காட்டுறேன். கும்பாபிஷேகம் நடத்த முடியாது, மதுரகாளியை உட்கார வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மதுரகாளியை உட்கார வைக்க போகிறேன். அனைவரும் வரணும். அம்மனர்கள் பெருக கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டே அனைத்து மக்களும் வந்துருங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல் தரமா இது ரெண்டாம் தரமா? வயசு என்ன ஆகுது உனக்கு? 32 38 42 42 உண்மையான வயசு சொல்லுடாப்பா. உண்மையான வயசு 42. அந்த பிள்ளைக்கு வயசு என்ன? அதுக்கு 35. உண்மையான வயசு அந்த பிள்ளைக்கு உண்மையான வயசு அது இல்லை. அந்த பிள்ளைக்கு இந்த வயசு சின்ன வயசா இருக்கும். சொன்னாங்க மேடம். பிள்ளைக்கு என்ன வயசு சின்னதா இருக்குதே? மனைவி மேடம். ஆமா அப்படியே ஊர்ல இருக்கவங்க சொல்லுவாங்க, நீ தாலி கட்டி தொட்டு தாலி கட்டின பொண்டாடி தான் வயசு கம்மியாக்குதுங்கிற. உண்மையாலுமே வயசு சொன்னா நான் பாடம் படிக்கிறேன். என்ன போயிட்டே என் வயசு அவங்க வயசு அதான் சொன்னாங்க மேடம். ஜாதகம் நான் பார்க்கல மேடம். ஜாதகம்லாம் கோயிலுக்கு குறிக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணேன். நான் வேறு எங்கேயும் கோயிலுக்கு எங்கள் கோயிலுக்கு தான் கோயில். உண்மையான வயசுன்னா அவள் உண்மையான வயசு நான் சொன்னீங்கன்னா கணிப்பெல்லாம் கணிக்க மாட்டேன். போயிட்டே இருக்கலாம். மேடம் ஜாதகம் எனக்கு எழுதலை மேடம். உனக்கு உண்மையான வயசு உனக்கு தெரியாத? ஒரு மனிதனுக்கு உண்மையான வயசு என்னன்னு தெரியாதா? 83 பிறந்தேன். 1983 பிறந்தேன். அப்போ நான் வயசு நீயே கணக்கு போட்டு சொல்லு. 83 பிறந்தா இப்போ வயசு என்னடா? 43. அந்த பிள்ளைக்கு வயசு என்னன்னு கேளு. 45 வச்சுக்கடா. 43 ஏன் போற? 45 வச்சுக்கோ. 45 வயசு இருக்கு உனக்கு. அந்த பொண்ணுக்கு வயசு என்ன அப்படின்னு கேளு. அந்த பொண்ணுக்கு வயசு ரொம்ப சிறு வயது. கல்யாணம் பண்ணி பேருக்கு கல்யாணம், ஊருக்கு கல்யாணம். ஆனா இது உண்மையான கல்யாணம் இல்ல. கல்யாணம் பண்ண நாள் இருந்தான 20 நாளுக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தொந்தரவுக்கு மேல தொந்தரவு நடக்குது. நான் இவன் வேணவே வேணான்னு முடிவு கட்டிட்டா, முடிச்சந்தி பண்ணிட்டா. நான் வாழ மாட்டேன், தாலியை கழட்டி கொடுத்துட்றேன். எனக்கு வாழ்க்கை விருப்பம் இல்ல, நான் இவனோட நான் பொழைக்க மாட்டேன். நான் நினைச்ச வாழ்க்கை இது இல்ல, நான் நினைச்ச வாழ்க்கை வேற ஒண்ணு. நான் அந்த வாழ்க்கையை தான் வாழுவேன் நினைச்சேன். இப்படி என்னை கொண்டாந்து மாட்ட விட்டுட்டீங்களே, நான் இவனோட பொழைக்க மாட்டேன்னு ஒரே புடிவாதம்மா. நான் இவனோட இருந்தா நான் செத்து போயிடுவேன், நான் வாழ மாட்டேன்னு இப்ப முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன். நீ முடிவு என்ன? வச்சு நீ வாழணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. உனக்கு அவளுக்கு வயசு வித்தியாசம் பார்த்தா எப்படி 17-18 வயசு வித்தியாசம் இருக்குது. யார் ஒத்துப்பாரு? நீங்க ஒத்துக்குவீங்களாடா? நீங்க யாராவது ஒத்துக்குவீங்களா? வாய் பேசுங்க. சம்மதப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். கரெக்டா கேட்கற கேள்வி இப்படிதான் கேட்கணும். கொஞ்சம் சட்டம் இல்லாம இருக்கிறியா பெண்ணாங்கிற? கரெக்டா கேட்கற கேள்வி சொல்லுயா. வயசு அதெல்லாம் சும்மா பேசுங்க. நீங்க மறைக்கிற இல்ல மறைக்கிற அவங்க ஜாதகம் எனக்கு ஜாதகம் பத்தி விட்டுரு.
ஜாதகத்தையே நான் உனக்கு கேட்கல, நீ மறைக்கிற, நீ பொய் சொல்ற. நம்மளோட தேவைக்கோசரம் நம்ம வாழ்க்கையை நம்ம அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது இல்லையா? அது தப்பு இல்லையா? நீ பண்ணது என்ன வேலை? அவளுக்கு உன்னை இப்போ அறுதியாக பிடிக்கல, உன்னை வேணவே வேணாங்கிறான். பணத்துக்கோசரம் வரவங்க இருக்காங்க, பாசத்துக்கோசரம் வரவங்க இருப்பாங்க. உண்மையாக நான் வாழணும், நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும், சரி அவனோட இருக்கலாம்னு நினைக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதில் எந்த கேட்டகரியில் இருக்கிறானே தெரில. ஆனால் அவள் பணத்துக்கு வரல, நான் உடச்சி சொல்லிவிட்டேன். அவள் பணத்துக்கு வரல, உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கணும் தான் வந்தா. இங்கே வந்ததுக்கப்புறம் அவன் நினச்ச மாதிரி வாழ்க்கை இல்லை. அதனால் இப்போ நான் வாழலை, நான் விளையிக்கிறேன், தாலி கட்டி கொடுத்துறேன், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் முடிவில் அவன் இருக்கிறான். நீ தான் தாயை சரி பண்ணி வரணும் சத்தியங்க. இது உண்மையாக போய் எனக்கு கேட்டுக்கிட்டா. இதெல்லாம நீ வேற இடம் எங்கேயோ போய் பார்த்துருக்குற, என்னமோ பண்ணிருக்கிற, எங்க போன? கோயில் தான் மேடம், எங்கள் ஊர் கோயில் தான் மேடம். எங்கள் ஊர் உள்ளூர்லேயே கோயில் தான் மேடம். குழந்தை கிராமத்தில் தான் பார்த்தோம். ஆரியம் கோயில் இல்லை, இது போல வாக்கு ஊர் சபையில் நாயம் கூட்டுறன்னு சொன்னாங்களான்னு கேளுடா. அந்த ஊர் நாயத்துல என்ன சொன்னாங்கன்னு கேளு. கூட்டல மேடம், வரல மேடம். நான் கொண்டாட்டி வேணுங்கிற அவன் புருஷன் வேணாங்கிறான். அதான் வேணும் அப்படிதான் சொல்றாங்க. ஊருக்காரர் வந்து சொல்லி அவங்ககிட்ட எதுவும் ஊருக்காரில் ஃப்ரெண்டு இட்டு போய் கூட்டு வச்சேன், பேசுறதுக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. இது ஞாயிற்றுக்கு போகும்போது அந்த அவங்க வீட்டுக்கு போகணும். இப்போ எப்போ நீ அவங்க வீட்டுக்கு போற? இனிமேல் தான் போகணும் மேடம். 2 ஐட்டம் போயிட்டு வந்தேன் மேடம். இந்த கனியை எடுத்துக்கிட்டு போறேன். வீடு அவ்வளோ ஊங்கொட்டாத, வீடு அவ்வளோ தொலைவு இருக்கும்போது இவத்துடைய கனியை உடைச்சிடணும். கனி வச்சுக்கணும். சரிம்மா. இந்த கனி மடியில் வச்சுக்கணும். என் மேலே என்ன தப்பு தெரிஞ்சு தானே நீ கல்யாணம் பண்ண, எனக்கு ஏன் இப்போ வேணாங்கிறேன், நம்ம வேற குடித்தடம் போகலாமான்னு கேட்குறேன். அதுக்கு மேலே என்ன வந்து பாரு. நாயும் கூட்டக்கூடாதுரா, நாயும் கூட்டினா பிரித்து விட்டுருவாங்க. நாயும் கூட்டாதுக்கு நீ வீட்டுக்கு போ, அதுக்கு மேலே முடிவு பண்ணிக்கலாம் போ.